Hi, hello everybody. I am Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. So first, before going to give the explanation of today's video, you have to know one thing. A very happy news I am going to say. So இன்னைக்கு 10th ரிசல்ட் இல்லையா, இதில் நான் என்னோட லாஸ்ட் அகாடமிக் இயர் எழுதின என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஏல இருக்கிற 47 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லாரும் பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. 98 2 மார்க்ல வந்து சென்டம் மிஸ் ஆயிடுச்சு ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது நான் வந்து மெட்ரிகுலேஷன்ல வந்து சென்டம் ரிசல்ட் கொடுக்கறத விட இந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிதான் நாங்க கொடுக்கணும் இல்லையா, பசங்களை அழகா ஸ்லோலன்னு சொல்றது டாப்பர்ஸ் இருந்து எல்லாரையும் கிளாஸ்க்கு வர வச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்டா இருந்தது. ஆல் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம சப்ஜெக்ட்ல என்னதான் சென்டம் கொடுத்து ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் அது ஃபெயில் தான் இல்லையா. பட் 98 எடுத்து அவன் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டான், ஆல் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் another one advice. மார்க் வந்து குறைவாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு வேற எந்த ஒரு ராங் டெசிஷன் எடுத்துடாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப். ஒரு டைம் போனா திரும்பி வராது. யூ கேன் எஃபோர்ட் அண்ட் ஆல்சோ எஃபோர்ட் போட்டு நம்ம திரும்பவும் மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரீ எக்ஸாம் எழுதி. பட் வேற எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. அது ஒரு அட்வைஸ் ஆகும், கைண்ட் அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ in our today's class we are going to see the second stanzas, alliteration and also assonance and paraphrase. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? alliteration, assonance, paraphrase பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு. இந்த கிளாஸ்ல பாருங்க. So, in the dim past nor holding back in fear from what the future wails, but with a whole unhappy heart that pays its toll to youth and age and travels on its cheer. இதுல first lineல பாருங்க. So, repetition of the consonant letters, same consonant letters in the same line. ஒரே லைன்ல சேம் கான்சனன்ட் லெட்டர்ல ஸ்டார்டிங் லெட்டர்ல இன்கேஸ் கான்சனன்ட் சவுண்ட்ஸும் கொடுத்துருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா alliteration சொல்லுவோம். ரிப்பீட்டேஷன் ஆஃப் த vowel letters, ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் vowel லெட்டர்ஸ்ல சேம் லெட்டர்ல சேம் லைன்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் அசனன்ஸ்னு சொல்லுவேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இன் த dim past nor holding back in fear. இங்க பாருங்க ஐ ரெண்டுமே ஐல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ இந்த தமிழ் லெட்டர் இந்த ஐ சவுண்டும் கொடுக்குது. திஸ் இஸ் வவல். ஓகேங்களா, அதாவது உயிரெழுத்து. அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அசனன்ஸ்னு சொல்லுவோம். த டீல ஏதாவது இருக்கா? நோ, எதுவுமே இல்ல. எஃப்லயும் இல்ல. ஸோ ஒன்லி ஒன் அசனன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா. செகண்ட் லைன் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ், எஃப் இஃப் சவுண்ட் கொடுக்குது, இங்கேயும் எஃப். அப்ப இது வந்து alliteration. ஓகேங்களா. For seeing the full video, you have to see my YouTube channel.